Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. Hello friends, இன்னைக்கு நம்ம செய்ய போறது milk cake. நம்ம பால்கோவா மாதிரியே நல்ல டேஸ்டாவும் இருக்கும், ஈஸியாவும் செய்யக்கூடியது. இது தீபாவளி டைம் மட்டும் இல்ல, நம்ம நார்மலா வீட்ல இருக்கிற பொருளால எப்ப வேணா செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த milk cake செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர், சர்க்கரை 100 கிராம், எலுமிச்சப்பழம் பாதி. இந்த மூணே பொருள் வச்சு நம்ம ஈஸியா டேஸ்டா இந்த மில்க் கேக் செய்யலாம். இப்போ அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். 1 லிட்டர் பாலை இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். பால் திக்கான பால் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரணும். 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அப்படியே நம்ம கைவிடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். மூணே இன்கிரிடியன்ஸ் தான், டைம் எடுக்கும், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப இந்த 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பால் சுண்டி கால்வாசி அளவு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அப்பப்ப கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த ஓரத்துல ஏடெல்லாம் ஒட்டி இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் வந்து பாதி அளவுக்கு நல்லா சுண்டி இருக்கு. இந்த ஓரத்துல ஏடு விழுவதில் இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டும். நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றணும் இல்லையா, அது நல்லா சுண்டி 1/4 லிட்டர் அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. பாலும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சாச்சு. பால் வந்து பிரிய ஆரம்பிக்கும். இது கைவிடாம நம்ம இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா பால் இப்போ வந்து பிரிஞ்சு திக்காவது பாருங்க. இந்த ஓரத்துல எல்லாம் அப்படி எடுத்து விட்டுக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழ ஜூஸ் இந்த மாதிரி ஓரத்துல எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதுல போட்டுடலாம். சர்க்கரை போட்டதும் லைட்டா அது நீர்த்து வரும். அப்படியே கலக்கிட்டே இருங்க. திரும்பி அது நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அந்த பால்கோவோட கலர் இருந்துச்சு. இப்பயே அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம அந்த பால் சுண்டுற வரைக்கும் இந்த மாதிரி நின்று கலக்கிட்டு இருக்கதான் நமக்கு வேலை. இது கொஞ்சம் ஆனா செஞ்சு சாப்பிட்ற டைம் அந்த இதெல்லாம் மறந்துடுவோம், எவ்வளோ நேரம் நின்று செஞ்சதெல்லாம். பாருங்க, நம்ம சர்க்கரை போட்டதுனால அந்த நீர்த்த மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா சுருள வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த அல்வாலாம் செய்வோம், அதே மாதிரியே தான். இப்போ பாருங்க, பால்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏலக்காய் ஃப்ளவர் பிடிச்சதுன்னா ஏலக்காவை பொடிச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. வேணும்னா நம்ம இந்த டைம்ல 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு நெய் போடல. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட பால்கோவா ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு சர்விங் பிளேட்ல மாற்றலாம். நம்மளோட சுட சுட பால்கோவா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.